எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசும் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. BTC டவுன்லோட் பண்ணி டேட் வச்சிருக்க ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $42,737 இருக்குங்க. ஸோ நேற்று நான் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு டம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 41,500க்கு கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே போயிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் மண்டே ஓகேங்களா, மண்டே கேண்டலோட ஹைக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. பட் ஆனால் நேற்று நம்ம வந்து 15 மினிட்ல கேண்டலில் நம்ம பார்க்கும்போது தெளிவாகவே தெரியும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே விழுந்தது ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கிட்டத்தட்ட லோ பார்த்தீங்கன்னா $42,050 கீழே வந்தது. பட் ஆனால் உடனே ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகி மேலே போயிடுச்சு. அது ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம டெலகிராம்லேயே. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே அதாவது மண்டே கேண்டலுக்கு மேலே இருக்க ஹைக்கு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது ஹைக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு சரிங்களா. அதாவது மண்டே கேண்டலுக்கு ஹைக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணியிருக்கு சரிங்களா. ஹண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து கீழே தான் ஃபால் ஆகின்னு இருக்குது. ஸோ நேற்றே இந்த ஃபால் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் நேற்று வரல, இன்றைக்கி வந்து ஃபால் ஆகிருக்கு ஓகேங்களா. ஃபால் ஆகினா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகலை. ஸோ இப்போ மெதுவாக தான் ஆகிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு 2 வகையில் தான் செயல்படும். காலையில் மார்க்கெட், ஈவினிங் மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ காலையில் நம்மளுக்கு சைலண்ட்டாக இருக்கும், ஈவினிங் ஆனால் வயலண்ட்டாக மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ETF அப்ரூவ் ஆகிருக்கிறதுனால ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பிட்காயினை வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் பயங்கரமாக வரும். ஸோ அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்சுவேஷன் நடந்தது. ஒரே கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஃபால் வச்சுட்டு உடனே மேலே போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாகவே இனிமேல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ETF அப்ரூவ் வந்ததுனால சரிங்களா. ஸோ 4 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ பார்ப்போம் எப்படி வருது மார்க்கெட்டுன்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு கேண்டல் ஹை அண்ட் லோக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது ஓகேங்களா. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த லோவை கண்டிப்பான முறையில் உடைக்க போகுது. அது இங்கேருந்து உடைக்க போதா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கேருந்து வரப்போதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. ஸோ கண்டிப்பான முறையில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த 40,500 உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு லெவலான 41,500 ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உடைக்கணும் ஓகேங்களா. அது உடச்ச பிறகு தான் மார்க்கெட் வந்து அது உடச்சிதுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 40,500 வந்து ஈஸியாக உடச்சிடும். இந்த 41,500 உடச்சி கீழே வந்ததுன்னா இந்த 40,500 ஈஸியாக உடச்சிடும். ஸோ அதான் இந்த 41,500 எந்த டைமில் உடைக்குதுன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஏரியாவும் இருக்குது. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ உடச்சிட்டு இந்த இடத்துலேருந்து லைட்டாக பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பவுன்ஸ் ஆகுதுன்னா பெரிய லெவலில் இல்லை, ஒரு புல் பேக் மாதிரி தான் போகும். ஏன்னா இந்த 40,500 உடச்சாலே நம்மளுக்கு டெய்லியில் பியரிஷ் ட்ரெண்டாக மாறிடும். 40,500 உடச்சிதுன்னா மார்க்கெட் வந்து பியரிஷ் ட்ரெண்டாக மாறிடும். அது உடையாத வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் வந்து பியர் ட்ரெண்டாக மாறலை ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கிறது எல்லாமே ஓனலைஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்களும் ஒரு ஓனலைஸ் பண்ணிட்டோம். உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.